யோ பேசிட்டு கைய போடு. இல்ல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, நீங்க தான் ஆரம்பிக்கணும். 2000. அம்மா இது மெல்லின உயர் தான், அதுக்காக 2000 ரூபாய் கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்து கட்டுவலி யார் மாதிரி சொல்லுங்க. வயசு கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூஞ்சியே தாடிக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு. ஏங்க நீங்க எடுக்க போற புது படத்துக்கு ஹீரோ தேடுற மாதிரி சொல்றீங்க. இது பாருங்க 1000 ரூபீஸ். ஆட்டோ அடியா? யோ சி இறங்கயா. இறங்க சொன்னீங்களா? நீ எடி ஆட்டோவை. $2000 நம்ம பட்ஜெட் எப்படி சொல்றாங்க? 250 ரூபா. ஓகே, இதை வச்சிருக்கீங்க. என்னது? அல்வா. ஆமா, அல்வாலாம் நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் வேணும். கரெக்ட். ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் கேட்க பக்கத்துல இருக்கவங்க தெரியும் பாப்பா, நம்ம பர்சனலா பேச முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கன்னு ஆசையா வந்தா நீங்க வந்து அல்வா கொடுக்குறீங்களா? ரைட். நீ சாரி கேட்டினா ஸ்வீட்டா தான் இருப்ப. ஆனா சாரியே ஸ்வீட்டா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படிதான் இருக்கும். காஞ்சிபுரமா? இல்ல கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட். மைசூர் பாக்குல போடுவீங்களா? வாட் a sweet idea. டிடி நாயுடு பிறந்த ஊர்க்காரங்கள. ஏங்க உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கி இருக்கலாம்ல? அவ்வளவு பணம் இருந்தா ஆட்டோலயே போயிருக்கும்ல. எனக்கு வேஷ்டி வாங்குறதா முக்கியம். உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறேன் என்னுடைய லட்சியம். ஏங்க உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களேன். இது பப்ளிக் பிளேஸ், என்ன சாமியார் நினைச்சுவாங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க. அல்வா? அல்வா உனக்கு தானே? சாரி. 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும். என்ன சொல்லிட்டு போறாங்க? ஸ்வீட் சாரி எங்க கிடைக்கும்னாங்க, அந்த கவுண்டர் காட்டுனேன். இல்ல என்னமோ மூஞ்சி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த சாரி உன் மூஞ்சிக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏய் சன்னு, எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிச்சியா? நல்லா படிச்சிட்டேன். ஏய் இன்னைக்கு ஆட்டோ பஸ் ஸ்ட்ரைக்காமே, நீ எப்படி எக்ஸாம்க்கு போற? ஐயோ இப்போ நான் எப்படி காலேஜ் போறது? எங்க நீங்க போற வழியில அவளை கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு 1000 மேல இருக்கு. ஏய் உன் வீட்டுக்காரர் ஒரு பொம்மை கடை தானே வச்சிருக்காரு? ஆமா. அப்ப 999 இடத்துல என்ன வேலை பாக்குறாரு? ஓகே, இறக்கி விட்டுறேன். ஐயோ என் ஹால் டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. மர மண்ட எதை மறக்கிறதுன்னு இல்ல, நல்லா தேடி பார். சுடிதாருக்குள்ள இருக்கு. இது ரொம்ப ஓவர். கவனம் எங்க போகுது பாத்தியா? ஏய் நீ கவனம் இல்லாம வெச்ச எடுத்து மறந்துட்டு ஞாபகப்படுத்தினா கோவிச்சுக்கிறிய. எக்ஸாம் டைம் ஆச்சு, எனக்கு சீக்கிரம் கிளம்புங்க. ஏய் நீ என்ன பெரிய ஓனர் மாதிரி பின்னாடி உட்கார போற? என் புருஷன் டிரைவரா? போய் முன்னாடி உட்கார். மீனு, காலையில நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் எடுத்துட்டு வரியாம? படிச்சு கிழிச்சது போதும், மீதி சாயந்தரம் வந்து படிக்கலாம். கிளம்புங்க. என்னடா இது, இவ இன்னைக்குன்னு பார்த்து சுடிதார் போட்டுட்டு வந்திருக்காளேன்னு நினைக்கிறல்ல? இல்ல இல்லன்னு உதடு சொல்லுது, ஆனா மனசுக்குள்ள இவ இடுப்பு தெரியற மாதிரி Dress போடலையேங்கிற கடுப்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, என்ன பத்தி நீ என்னதான் நினைக்கிற? அடிக்கடி நீ என்ன நினைக்கிற? ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். அடடா பிரமாதமா இருக்குதே. ஏன்பா ஏதோ கிரஷ் பிரஷ்னு ஐடியா வாங்கிட்டு போனியே, அது ஒர்க் அவுட் ஆச்சோ ஆவலியோன்னு டவுட்லயே இருந்தேன். இப்ப கிளியர் ஆயி போச்சுப்பா. சூப்பர், கீப் இட் அப். யோ எதுக்கு அந்த கபோதி என்ன பார்த்து கீப் கீப்னு சீப்பா சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு, கவனிக்கல. வண்டி எடுக்கும் போது பெட்ரோல் இருக்கா இல்லையா கவனிக்கணும். உன் கவனம் வேற எங்கேயோல இருக்கு. இதுல வேற உன் பொண்டாட்டி உன்னை வில் இல்லாத ராமன் சொல்றா. நீ ஜொல்லு விடுற கிருஷ்ணனி எனக்கு தானே தெரியும். நீ எப்பவோ ஏதோ நடந்தது வச்சு எல்லாம் பேசுற, அத உற்று. ஓஹோ, அப்ப இன்னும் அந்த இடுப்பு மேட்டர் உன் கண்ணு முன்னாடி நிழலாடுதா? சரி, நான் போய் பெட்ரோல் குடிச்சிட்டு வரேன். இது ஆம்பளையா பிறக்க வேண்டியது. பெட்ரோல் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு நீங்க போங்க, எனக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சு.
சங்கீதா அதுல போகுது சொல்றது கேளு. நில்லு. முதலாளிக்கு இந்த மாதிரி எதனா ஐட்டம் மாட்டினா தான் நாம டிரைவிங் கத்துக்க முடியும். எது டாப் கீரு? தோடா பீரு இதுதான் நம்ம கீரு. என்ன ஆயில் போடு நீங்க எத்தனை போடு காலியாது பார். என்னடா இதே ரோடு நடுவில் உப்பலாக்குது. அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பலத்தை காமிங்கன்னா பலமே இல்லாத மாதிரி நடிச்சீங்க. இன்னைக்கு இந்த போடு போடுறீங்க. சில பேர் பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் அடிச்சு பலத்தை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. எங்க பலத்தை காட்டணுமோ அங்க காட்டணும்.
அவன் தான் உண்மையான பலசாலி.